ஒரே வாரம் தான் இந்த வண்டிக்கு செலவு பண்ணாத இருந்தேன். அடுத்த வாரமே செலவு வைக்க ஆரம்பிச்சிருச்சு. வண்டியில வேற வாட்டர் பம்ப் போயிருச்சு. ஸ்லோ ஸ்பீட்ல ஓடக்கூட சரக்கு சரக்குன்னு சவுண்ட் வந்துகிட்டே இருந்துச்சு. அதனால அத மாத்தி விட்டுறலான்னு சொல்லிட்டு மாத்துனா ரூ. 6000 மேல பில் வந்துருச்சு. சரின்னு சொல்லிட்டு மெக்கானிக் அண்ணனும் மாத்தி விட்டு கிளம்பிட்டாரு. அப்பாவும் உழவுக்கு கிளம்பிட்டாரு. அப்பா அக்காட்ட போனதுமே இக்காட்ட திடீர் வந்து வண்டிய சர்வீஸ் கொண்டு போகணும். சீக்கிரமா வா போலாம் அப்படின்னா, சரின்னு சொல்லிட்டு அவனோட கிளம்பி போயிட்டோம் பவானி. ஷோரூமுக்கு போனதுமே வண்டியில என்னென்ன பிரச்சனை இருக்குன்னு சொல்லி வண்டிய விட்டுட்டு நாங்களும் வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டோம். வீட்டுக்கு வந்ததுமே அப்பா பைக் எடுத்துட்டு நவீன் மாமன பார்க்க போலான்னு சொல்லிட்டு கிளம்பி போனா நவீன் மாமன் துணியெல்லாம் பேக் பண்ணிட்டு இருக்கிறாரு. எங்க மாமா போறேன்னா கோயம்புத்தூர் படிக்க போறேன்டா ஒரு 3 மாசத்துக்கு வரமாட்டேன்னாரு. சரி வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு வந்துட்டாரு துணி கடைக்கு. துணியெல்லாம் எடுத்துட்டு நாங்களும் வீட்டுக்கு வரலாம்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்து 10 நிமிஷம் கூட இல்ல உடனே திடீர் வந்துட்டு வா போலாம் வண்டி ரெடி ஆயிடுச்சாமா போய் ஷோரூம்ல இருந்து எடுத்துட்டு வரலாம்னா சரின்னு சொல்லிட்டு நானும் அவனோட ஏறிட்டு போயிட்டேன். போனதுமே வண்டி பார்த்தா பளபளன்னு எல்லா வேலையும் செஞ்சு வச்சுட்டாங்க. வண்டி எடுத்துட்டு வீட்டுக்கு போலாம்னா கொன்னே விடுவேன் எனக்கு பசிக்குது ஏதாவது வாங்கி கொடுங்க. சரி வா ஹோட்டலுக்கு போலான்னு சொல்லிட்டு நேரா ஹோட்டலுக்கு கூட்டு வந்துட்டான். காலையில இருந்து சாப்பிடாததுக்கு நல்ல ஒரு சிக்கன் ரைஸை பிடிச்சிட்டு நேரா வீட்டுக்கு கிளம்பலாம்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டோம்.